வணக்கம் வணக்கம். இந்த காலத்து பிள்ளைங்க அதிபுத்திசாலிங்க. சின்ன வயசுலயே நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம்னு நான் சொல்லுவேன். அவங்களோட திறனை வெளிக்கொண்டு வரதுக்கு நாம இந்த தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். வசந்தத்தில் முதல் முறையாக சிறுவர்களுக்கான சமையல் போட்டி நிகழ்ச்சி. இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப். இரண்டாவது எபிசோட்ல முதல் சுற்றுல கால் எடுத்து வைக்கிறோம். 12 போட்டியாளர்கள்ல இருந்து 3 போட்டியாளர்கள் இன்னைக்கு காம்பீட் பண்ண போறாங்க. அவங்க யாருன்னு பாத்துடலாம். முதல் போட்டியாளர் கணேஷ். வாங்க கணேஷ், வெல்கம். இரண்டாவது போட்டியாளர் பரமேஷ். வாங்க பரமேஷ். மூன்றாவது போட்டியாளர் பிரியாஸ்ரீ. வாங்க 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 ஓடுங்க. கியூட்டா இருக்கீங்க. மறுபடியும் உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. How are you? Fantastic. நீங்க எப்படி இருக்கீங்க? Fantastic too. குட்டீஸ் நீங்க எப்படி இருக்கீங்க? சப்தமி காணோம். நாம நல்லா இருக்கோம். எல்லாருக்கும் நீங்க சமமா சொல்றீங்க. வெரி குட். பிடிச்சிருக்க டீம் ஒர்க்கா? இல்லல இண்டிவிஜுவல் ஒர்க் தானே. ஆனா நல்ல பையல இவங்க எல்லாருக்கும் சேர்த்து சொன்னாரு. கரெக்ட்டா? ரைட். ஓகே. சரி, இன்னைக்கோட தீம் என்னன்னு தெரியுமா? கணேஷ் நீங்க சொல்லுங்க. பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலை உணவு தீம்னு சொல்லும் போது நீங்க இந்திய வகை அல்லது ஐரோப்பிய வகை உணவு வகைகளை சமைக்கலாம். நீங்க வீட்டில இருந்து சில பொருட்களை கொண்டு வரலாம். அதாவது மாமிச பொருட்கள் அல்லது கடல் உணவு பொருட்களை கொண்டுட்டு வரலாம். அதை நீங்க ஏற்கனவே மேரினேட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு தேவையான காய்கறிகள், பழ வகைகள் இது எல்லாத்தையும் நீங்க கழுவி சீவி எடுத்துட்டு வரலாம். இங்க வந்து வெட்டினா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மேபி ஷெஃபா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, இந்த போட்டியில உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்கப்படும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்க சமைச்சு முடிச்சிடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1 மணி நேரத்துல வந்துட்டு நீங்க வந்து உங்க கைகளை உயர்த்தி 2 முறை என்னுடைய ஆலோசனை கேட்கலாம். என்ன செய்யணும்? 2 முறை வந்து ஆலோசனை கேட்கலாம். எப்படி கேட்கணும்? இப்படி கேட்கணும். கை தூக்கி ஷெஃப்னு கூப்பிடணும். சரி. இப்படி பாத்தீங்கன்னா வராது. சரியா? பிரியஸ்ரீ பேசணும். லவுட்டா சொல்லணும். சரியா? சிரிச்சுக்கிட்டே இருக்க பொண்ணு அழகா. சரி, இப்போ உங்களுக்கு 1 மணி நேரம் ஆரம்பிக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படியே அங்க பாருங்க, ஏப்ரன்ஸ் தெரியுதா? அந்த ஏப்ரன்ஸ்ல பல வகையான இமோஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸான இமோஷன்ஸ், ஐயோ இன்னைக்கு என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு இமோஷன். ஆனா ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி இமோஷன் நிறைய இருக்குது. ஓகே, இன்னைக்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, உங்க உணர்வு என்ன சொல்லுதோ அதன்படி நீங்க அங்க போய் உங்க ஏப்ரனை சூஸ் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். இது எல்லாமே 1 மணி நேரத்துல. சரி, தயாரா? தயார். உங்களோட 1 மணி நேரம் இப்பொழுது ஆரம்பம். Wow. Smile emoji, well done. Sticking out tongue emoji. அவர் வந்து நர்வஸா இருக்காரு. எனக்கும் எப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி? கணேஷ் நர்வஸா இருக்கீங்களா? லிட்டில் நர்வஸா. ஓகே, சரி ஆரம்பிக்கலாம். ஓகே. அச்சச்சோ. ஓகே அம்மா. சீக்கிரம். க்ளோஸ் பண்ணு. பயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து 1 மணி நேரம் தான் இருக்கு. நான் 3 பேன் கேக் செய்யணும், அப்புறம் 3 ஹேம் செய்யணும். நான் வந்து பயமா இருந்தேன். நான் பொட்டேட்டோ பாயில் பண்ணேன் வீட்டில். அப்புறம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்புறம் இங்கே வந்து அதோடைய தோலை உரிச்சேன்.
How long must you do this? For about 5 minutes, I think. Okay. You hold it. Okay, right. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்கனைஸ்டாக தான் இருந்தேன். என்னோட வேலை ஃபஸ்ட்டு பட்டர் மெல்ட் பண்ணுறது, கட்டிங் எல்லாமே நான் ப்ராப்பராக தான் பண்ணிட்டு இருந்தேன். You toasted ready? Yeah. Nice. எத்தனை முறை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க இது? 2 முறை. 2 முறை. ஆமாம். யார் ட்ரை பண்ணா? அப்பா அப்புறம் அக்கா. அக்கா என்ன சொன்னாங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சொன்னாங்களா? சந்தோஷமா இருந்துச்சா? ஆமா. எக்ஸலென்ட். Yes. ஓகே. Yes. என்னதுக்கு இது? இது வந்து ஹாலண்டேஸ் சாஸ்க்கு. ஹாலண்டேஸ். அதுக்குள்ளே அந்த பட்டர் மெல்ட் பண்ணுறதுக்குள்ளே மற்ற எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னா எனக்கு மோர் ஈஸியாக இருக்கும். கணேஷ் எத்தனை தடவை இதை ப்ரிப்பேர் பண்ணீங்க வீட்டில்? கவுண்ட் கூட பண்ண முடியாது. அவ்வளோ வாட்டி. வாவ். சரி, நீங்க வந்து இமோஜி, அந்த நர்வஸ் இமோஜி எப்படி எடுத்திருக்கீங்க? நர்வஸ்னஸ். ஏன்னா வந்து எனக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து இந்த மாதிரி குக் பண்ணுறது வந்து ரொம்ப நிறைய டெக்னிக் தேவைப்படும். அது எனக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ அதுதான் பிரச்சனையே. ஓகே, ஆனால் வீட்டில் அத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, அப்புறம் இதுக்கு அந்த பதற்றம்? கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாமே. அது ட்ரை பண்ணுறேன். லெமன் போதுமா? லெமன் போதுமா? லெமன் ஜூஸ் போதுமா? போட்டு ரெடி. ஓகே. பிரியாஸ்ரீ, என்ன செய்றீங்க இன்னைக்கு? பேன்கேக்ஸ். ஓ நைஸ். எனக்கும் தான். நல்லா போய் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தெரிந்தது. ஓகே, பேன்கேக் தவிர்த்து வேற என்ன செய்றீங்க? மைலோ டைனோசர். மைலோ டைனோசர். வாவ். சோ நீங்க வந்து மெயின் கோர்ஸா இருக்கு, தண்ணியும் இருக்கு. ஆமா. பிரேக்ஃபாஸ்ட்ல. பிரேக்ஃபாஸ்ட். வாவ். சரி கணேஷ், இன்னைக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்க? ஒரு எக்ஸ் பெனடிக்ட் வித் ஆஸ்பராகஸ் செய்ய போறேன். எக்ஸ் பெனடிக்ட் வித் ஆஸ்பராகஸ். ஏன் எக்ஸ் பெனடிக்ட் அண்ட் ஆஸ்பராகஸ்? ஏன்னா அது ரொம்ப காமனான வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அது வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாக. எனக்கு ஆஸ்பராகஸ்னா பிடிக்கும். இவரை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? ஸ்டைலா ஒரு ஹீரோ 20 வருஷத்துல இல்லையா? வசந்தத்துல அடுத்த இல்லையா? ஓகே சரி சொல்லுங்க. ஏன் வேலைக்கு போட்டு ஏன்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப டெக்னிக் இன்வால்வ் இருக்கு. ஓகே, எக் பெனடிக்ட். எக் பெனடிக்ட் பாருங்க, ஒரு முட்டையை முதல்ல வந்துட்டு செஞ்சார்ல, அது கொஞ்சம் எக் ஒயிட் இருந்தால் கூட அந்த ஹாலண்டேஸ் சாஸ் ஒழுங்காக வராது. ஓகே ஓகே, இந்த ஸ்பீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ரைட். பிரியாஸ்ரீ, நான் அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாமா? பரவாயில்ல, யூ யூஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, எக்ஸ்ட்ரா எடுத்தால் நான் எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, கேசரஸா இருக்கீங்க இல்லையா? இல்ல. ஓகே, நீங்க வந்து ஸ்டார் இமோஜி, கண்ணுல ஸ்டார்ஸ்லாம் வருது. என்ன ஃபீலிங் உங்களுக்கு? எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கு. வாவ், சோ கியூட். என்ன மாதிரி மகிழ்ச்சி? ஏன் நம்பர்கள் என்ன டிவியில பாக்குறாங்க. ஆமா, எல்லாரும் பாப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ இந்த பையன் அவ்வளவு சமத்தா இருக்கான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஆமா. என்ன ஒரு சிரிப்பா. சரி, என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு?
நான் பொட்டேட்டோ நகட் சமைக்கிறேன். வேற ஏதாவது? அப்புறம் சாண்ட்விச்சஸ், அப்புறம் ஒரு ஜூஸ். ஜூஸ், பொட்டேட்டோ நகட்ஸ் அண்ட் சாண்ட்விச். ஆமா. ஓ ஷெஃப். ஷெஃப் எக்ஸலென்ட். பிரம்மச்சி போயிருக்கீங்க. வார்த்தை வர மாட்டேங்குது உங்களுக்கு. ஏன் அப்படி? இல்லை பாருங்க, அவர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபிஷ் யூஸ் பண்ணி ப்ரைஸ் பண்ணுறதுல அது வந்து இதில் வந்துட்டு கற்றுக் கொடுக்க முடியாது. தானா வரும். தானா வரும். ஓ பிரெட் கிரம்ஸ். ஸோ இது வந்து பால் தானே? இல்லை, அப்புறம் நான் கார்ன் ஃப்ளவர் நான் போட்டேன் இந்த கப்பில். அப்புறம் கார்ன் ஃப்ளவர் மிக்ஸா? ஓகே 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 ஓகே. அப்புறம் நான் பெப்பர் பவுடர் போட்டு அப்புறம் தண்ணீர். என்னது பர்பிள் கலரா? பெப்பர் பவுடர். ஓ பெப்பர் பவுடர். சாரி, எங்காவது பர்பிள் கலர். ஓகே ஓகே. சோ மிளகுத்தூள். ஓ தட் மீன்ஸ் இது வந்து பியூர் வெஜிடேரியன்ல? ஆமா. ஓ வை ஏன் நீங்க பியூர் வெஜிடேரியன் செய்றீங்க? பிகாஸ் நான் வெஜிடேரியன். ஓ நீங்க வெஜிடேரியனா? நீங்க சொன்ன மாதிரி செய்றாரு பாருங்க. எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நீங்க செய்ய சொன்னீங்க. Excellent. அவருக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்றாரு. Well done. ஷெஃப் இல்லைங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக செய்கிறாங்க. நிறைய டெக்னிக்கலிட்டிஸ் வச்சு செய்கிறாங்க. ஐ திங்க் எனக்கு பார்க்குறதுக்கே வாவ், இந்த சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா? அதான் எனக்கு வந்துட்டு நம்ம நிறைய போட்டியில் பங்கெடுத்துறதுல ஜட்ஜிங்லாம் பண்ணியிருக்கேன். இவங்களை பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஐ ஃபீல் லிட்டில் பிட் பேக் டேட்டட் மாதிரி இருக்கேன். சின்ன வயசு அவங்க வயசில் நீங்கள் இந்த மாதிரி இருந்தீங்களா? நோ சான்ஸ். அந்த காலத்துல வந்து கிச்சன் பக்கமே விட மாட்டாங்களே. இந்த கட்டத்துல யாரு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கா? யாரு வீட்ல இருக்கா? பரமேஷா. பரமேஷ். ஓகே ஓகே. இப்போ ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு வசந்தம் ஜூனியர் ஷெஃப். நமது வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ்க்கு காத்திருக்கும் பரிசுகள். முதல் பரிசு 55 இன்ச் 4K ஸ்மார்ட் டிவி, இண்டக்ஷன் ஸ்டோவ், ஏர் ஃப்ரையர் மற்றும் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ். இரண்டாம் பரிசு 14 இன்ச் மடிக்கணினி, மைக்ரோவேவ் அவன், ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அரையிறுதி போட்டியாளர்களுக்கு மினி டெஸ்க்டாப் கணினி மற்றும் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் காத்திருக்கு ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். வாழ்த்துக்கள் வசந்தம் ஜூனியர் ஷெஃப்ஸ். கணேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? ஹாலண்டியர் சாஸ் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அது வந்து நாங்கள் அரைச்சிட்டே இருந்தால் தான் வந்து அந்த சாஸும் அந்த பட்டரும் வந்து அந்த எக்கும் வந்து சேரும். ஏன்னா பட்டர் வந்து ஃபேட் அண்ட் தென் எக்கு தண்ணியாக இருக்கும். ஸோ அது நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா செப்பரேட் ஆகும், லேயர்ஸாக ஃபார்ம் ஆகும். நான் பட்டர் ஸ்லோலியே தான் ஊற்றுறேன். ஏன்னா போட்டேன்னா முழுசாகவே ஸ்ப்ளிட் ஆயிடும். ஸோ நான் மெதுவாகவே போடுறேன். அது வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் திக்காகி க்ரீமியானதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை எப்படி செக் பண்ணேன், ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு லைட்டாக அதை ஸ்கூப் பண்ணி எடுக்கும் போது அந்த ஸ்பூனில் அந்த சாஸ் ஒட்டிக்கிச்சுன்னா அப்போ வந்து அது ப்ராப்பராக அது நல்லா வந்துச்சு. ஈவன் இப்போ லைட்டாக ட்ரிப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மீன்ஸ் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணணுன்னு நான் வந்து பார்த்தேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணணும்? அடுத்தது நான் வந்து என்னோட போச் டெக்கு பாயில் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ நான் அதை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் பிளான் பண்ணிக்கேன். ஏன்னா மற்றதுக்கும் வேகணும் இல்லை, மஃபின்னு ஹேமு இதெல்லாமே வேகிறதுக்கு ஒரு டைம் கொஞ்சம் எடுக்கும். ஸோ அந்த டைமுக்கு பொறுத்தது வரைக்கும் நான் வந்து அந்த சைடில் பாயில் பண்ணிட்டு இந்த சைடில் நான் குக் பண்ணிட்டுருப்பேன். மல்டி டாஸ்கிங். ஹாலண்டியர் சாஸும் பர்ஃபெக்டாக வந்ததுனால எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஹீட்டில் போட்டு எனக்கு திக்கானாலும் எனக்கு கடைசியில் அதை எப்படி ரிகவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறீங்க கண்ணுக்குட்டி இப்போ? I just put the meringue. என்ன மெரேங் போட்டிங்களா? சரி, வந்தப்போ இதில் இருந்தீங்க, நாம் திருப்பி வந்தப்போ இப்போ இதில் இருக்கீங்க. டைமிங் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?
ஓகேயா டைம் மேனேஜ்மெண்ட் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியுமா? ஓகே. எவ்வளோ நேரம் இருக்கு? About 5 minutes. 5 மினிட்ஸ் இதை முடிச்சிருவீங்களா? ஓகே ஓகே. அப்புறம் அடுத்தது என்ன பண்ண போறீங்க? Fry. என்ன பண்ண போறீங்க? Fry. ஃப்ரை பண்ண போறீங்களா? ஓகே ஓகே ஓகே. Can. ஓகே ஓகே. Take your time. Don't worry. Okay. போயிட்டு வரோம். பரமேஷ் Wow. பயப்படுறேன். பரமேஷ் கத்து பயப்படுறேன் இல்ல. Wow. So cute. மக்களே பாருங்க என் கண்ணு மாதிரியே இருக்கு. வெரி கியூட் வெரி கியூட். வெரி நைஸ். நீங்க எல்லா காய்கறி வகைகளும் சாப்பிடுவீங்களா பரமேஷ்? ஆமா. எல்லா காய்கறி வகைகளும்? ஆமா. வாவ். கியூட். வெரி நைஸ். இந்த வயசுல எல்லாம் கத்திலாம் தூக்கி வெட்டுறாங்க. நான் என் வயசுல ஐயோ என்னத்த சொல்றது? நான் என் வயசுல கத்தியே பேச மாட்டேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலி எங்க அம்மா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. ஸோ அதனால நம்ம கிச்சன் பக்கமே போறது கிடையாது. எஸ். எப்படிடா? சரி ஒன்று வந்து ஷெஃப்க்கு, இன்னொன்று வந்து எனக்கு, உங்களுக்கு அவன் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டாரு போதுமா? ஓகே. சரி உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? சீஸ் தெரியுது, டொமாட்டோ தெரியுது, இன்னும் சாஸ் தெரியுது உள்ள. அது என்னது? அது பீனட் பட்டர். பீனட் பட்டர். ஓகே ஓகே. Tomato and cheese. ஆமா. Interesting. So ஏன் சாக்லேட் சாஸ் போடல, பீனட் பட்டர் போட்டிருக்கீங்க? சாக்லேட் சாஸ் எனக்கு பல்லுக்கு கெட்டது. ஹெல்தி பல்லுக்கு கெட்டது. ஓ. அதனால தான் பீனட் பட்டர் போட்டிருக்காங்க. Okay. சோ பீனட் பட்டர் ஓகேயா பல்லுக்கு? ஆமா. ஓ வாவ். வெரி குட். careful boy. Okay. Oh. கப்ப வச்சு நீங்க அந்த ஷேப்பை உருவாக்கிருக்கீங்க. ஆமா. So strength யூஸ் பண்ணாருன்னா அது டைட்டா இருக்கும் பாருங்க. கரெக்ட். எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஆமா. இதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிட்டாரு. சோ அந்த ஃப்ளஃபினஸ் தெரியுதுல. எஸ். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்ட்ராபெரி தரீங்களா? நான் ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கலாமா? நான் கொடுக்க மாட்டீங்களா? பரவாயில்ல, பிரியாஸ்ரீ கொடுக்குறாங்களா, அங்கே போய் எடுத்துக்கிறேன். சரி. சரியா? நான் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் போங்க. ஓகே. பிரியாஸ்ரீ எடுத்துட்டீங்க. ஓகே. Take your time. இப்போ ஃப்ரை பண்ண போறீங்களா பிரியாஸ்ரீ பென்கேக்க? ஓகே. பிரியாஸ்ரீ ஏன் அந்த ஸ்பெட்டிலோ யூஸ் பண்ணாம கத்தி யூஸ் பண்றீங்க? டெக்னிக் இருக்கா? இருக்கா? கத்தி யூஸ் பண்றதுனால என்ன வித்தியாசம்? It's like more comfortable. மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. தேவையா உங்களுக்கு? இல்ல நான் நினைச்சேன் அந்த பிள்ளை அதை யூஸ் பண்ண மறந்துச்சு. நீ எடுத்து கொடுக்கலாம் நினைச்சேன். குவைட்டா நிக்கிறேன். ஓகே. ஆமா. இதை யூஸ் பண்றீங்களாமா? ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ். ஓகே ட்ரை பண்ணுங்க. கம்ஃபர்டபுளா இருக்கா பாருங்க. வெரி குட். அதோட இது இன்னும் கம்ஃபர்டபுளா இது இருக்கு. better அது brush so can correct no Yeah. better right புளி குழப்பிடுவோம் நம்மளாம். மெதுவாக செய்யுங்க. பிரியாஸ்ரீ பட்டர் யூஸ் பண்றீங்க, ஏன் எண்ணெய் யூஸ் பண்ணல? It makes it more like better. பெட்டரா The இருக்கும். smells. ஸ்மெல் இன்னும் The பெட்டரா smell. இருக்குமா? ஓகே ஓகே. சரி. வாவ். என்னோட இதயத்தை தூக்கி நீ அங்க வச்சிட்டீங்களே. ஓகே சாரி. டிஸ்ட்ராக்ட் பண்ண போக நீங்க செய்யுங்க. Careful. ஓகே. இன்னும் 25 நிமிடங்கள் மட்டும் தான் இருக்கு. நல்லா பாத்தீங்க, என்னெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க. சரி. யாரும் இது வரைக்கும் கையை உயர்த்தி ஷெஃப் எனக்கு உதவி வேணும்னு கேட்கல. தேவையில்லை. ஷெஃப் அப்படின்னா நான் உங்க கையை கட்டி போட போறேன் இதுக்கப்புறம். கொஞ்சம் பக்கத்துல போய் ஹெல்ப் பண்ண கூட முடியாது. அதான்.
மொதல் நீங்கள் பிரியாஸ்ரீயை பார்த்து ஐயோ எதுவும் சொல்லணுமே வேணாம் அப்படி மெய் மறந்து நின்றுக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்க. இதை என்கிட்ட சொன்னாங்க பேன் கேக் செய்கிறேன், பேன் கேக்ஸ் நான் சாப்பிட்ருவேன்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு நான் வந்து பேன் கேக் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஹார்ட் ஷேப் வச்சாங்க, என்னத்துக்கு விற்கிறாங்க பேன் கேக் ஹார்ட் ஷேப் செய்ய போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஊற்றிட்டு அந்த சாக்லேட்டும் அந்த பனானையும் எடுத்து நடுவில் வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் ஊற்றி அது மேலே தண்ணியை ஊற்றி அது மேலே கவர் பண்ணி ஸ்டீம் பண்ணி எனக்கு எப்படி இது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கொடுக்குறாங்க. ரைட். அண்ட் அந்த டெக்னிக் அந்த தண்ணியை ஊற்றி மேலேயும் வேகணும் கீழேயும் வேகணும். ரைட். இல்லை பாருங்க, அவங்க வயசு வந்துட்டு 8. ஆமா. எஸ். அவங்க ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க ஷெஃப். Yes, definitely. சரி கலிஷோ, பர்மேஷ், ஸோ இவங்க 2 பேரும் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க இப்போதைக்கு? இவர் வந்து தண்ணியை பாயில் பண்ணியிருக்கணும், போஷேக் செய்ய போகிறாரு. அப்புறம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் கூட வேலை இருக்குது. அசம்பிளி டைம் அப்போ வந்து சக்கரை செஞ்சிருவாரு நினைக்கிறேன். திரும்பிய ப்ராப்ளம். ஓகே. இவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஏஜ் பாருங்க யங்க, இன்னும் கொஞ்சம் செஞ்சாங்கன்னா முடிச்சிருவாங்க வேலையை. ஓகே ஷெஃப், இந்த கட்டத்தில் யாரோட டெக்னிக் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு? டெக்னிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனிஷ் வந்துட்டு அதான் சொன்னல, அவருக்கு அந்த வயசுக்கு செய்கிற வேலை இல்லை அது செய்கிறாரு. அந்த ஹாலண்டீஸ் அது முதல்ல செஞ்சதை பார்த்தேன், எல்லாம் ஓகேயா இருக்குது. யூனோ ஐ திங்க் இந்த டைமில் Can I tell you something? Huh? Can I say something? Yes. Clear this first, then do your oranges. Okay. Knife நம்ம வைக்கக்கூடாது, டேஞ்சரஸாக இருக்கும்ல. Okay. கை வெட்டிக்குவாங்கல்ல. Okay. ஜூஸ் புளிகிறதுனா வந்துட்டு ஆரஞ்சு வந்து இப்படி வெட்டக்கூடாது, இப்படி வெட்டணும். Oh. கரெக்ட் என்ன? இன்னொன்று எடுங்க, பரவாயில்ல. இன்னொரு ஆரஞ்சு எடுங்க. மறுபடியும் கிளியர் பண்ணுங்க, இதெல்லாம் கிளியர் பண்ணுங்க. சரி. கிளியர் வெரி குட். Not like that. Okay. Put your hand like that. You put your finger here. You make cut for you. Slowly cut. That's it. Okay. So now இப்போ இந்த நடுவில் இருக்குல்ல, அதை நடுவில் வச்சு ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஜூஸ் வரும். Okay. Okay. What do you want? Tell me. Take out the Take out this one. Okay. You want take out? Okay. Very good. இந்த மாதிரி வைக்கணுமா, இப்படி வைக்கணுமா, எப்படி? Yeah, like this. Like this, Okay. குட்டிகளா, இன்னும் 12 நிமிடங்கள் தான் இருக்கிறது. முடிக்க போறீங்களா? போதுமா? முடிச்சிருவீங்களா? அதே சமயத்துல நீங்க சுத்தமா படுத்தணும், மறந்துடாதீங்க. 12 நிமிடங்கள் தான் இருக்குன்னு சொன்னேன். நீங்க ஷெஃப் கிட்ட உதவி கேட்கலாம். ஏதாவது உதவி தேவையா? இல்ல தேவையில்லை. ஓகே. இப்போதைக்கு தேவை. கடைசியில தான் கேட்கணும். கடைசியில கேட்கணும். சுட்டீஸ், இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கு. உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படாது. சோ நீங்க வந்து ஷெஃப் கிட்ட உதவி கேட்கலாம். ஓகே, நீங்க கையை உயர்த்தி ஹெல்ப் பண்ணனும் கேளுங்க. ஓகே ஓகே. அப்புறம் ஷெஃப் வருவாரு. How can I help you, my friend? எனக்கு ஒரு தட்டு வேணும். தட்டா? ஆமா. என்னத்துக்கு? இது போடுற. Excellent. Very good. Okay. 1 minute. Okay. Okay. பிரியாஸ்ரீ. Yes. இல்ல கலக்கிட்டே போயிடுங்க. Nice தட்டு. ஐஸ் கியூப். Nice. ஓகே, நீங்க கை உயர்த்தி ஷெஃப் கிட்ட கேளுங்க. Nice. இருங்க. ஷெஃப், சத்தம் வரணும் ஷெஃப். சத்தமா? Yes. I need ice cube. தமிழ்ல சொல்லுங்க. Ice cube ஆ? இல்ல இருங்க, தமிழ்ல சொல்லுங்க. எனக்கு ice cube வேணும். அவ்வளவுதான். தமிழ்ல ஐஸ் கியூப் வேணும். ஐஸ் கியூப் கூட இன்னைக்கு நீங்க கூப்பிடுறீங்களா? ஐஸ் கியூப் எடுத்து கொடுக்க என்ன நீங்க கூப்பிடுறீங்க? உதவி ஷெஃப். உதவி ஐஸ் கியூப். ஓகே, கேன். sorry.
ஷெஃப் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு ஆனா பிள்ளைங்க வந்து ஒன்றும் முடிக்கல ஸோ என்ன நடக்க போகுது இப்போ மேபி அவங்க சொன்னபடி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியாது. ஓகே 80 விழுக்காடு வந்து அவங்களால முடியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே ஸோ மேபி ஒரு செய்கிறத வந்து 2 செய்யணும் சொன்னாங்களா 3 செய்யணும் சொன்னாங்களா 1 வந்து அவங்க செய்யக்கூடாது. ஓகே ஆனா இது வரைக்கும் யாரும் உங்கள்கிட்ட வந்து ஐ மீன் 2 பேர் தான் உதவி கேட்டிருக்காங்க. கணேஷ் உதவி கேட்கவே இல்லை. 5 நிமிஷம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும் தானே? அவருக்கு தெரியும் ஆனா வந்து அவர் தான் பிகஸ்ட் டிஷ்ஷே பண்றாரு. ஸோ எப்படி இப்போ லைக் நீங்க உள்ள போய் ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்ல அவர் கேட்கட்டும் நான் வந்து செய்கிறேன். ஏன்னா போட்டின்னு வந்துட்டு இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். சரி இப்போ சுட்டிஸ் கிட்ட போய் நான் மறுபடியும் கேட்க போறேன் உதவி வேணுமா இல்லையான்னு. ஓகே ஓகே இவங்க 2 வாட்டி கேட்டுட்டாங்க அவர் 2 வாட்டி கேட்டுட்டாரு. இவங்க தான் இருக்காங்க. இவர் தான் லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அந்த 15 மினிட்ஸில் வந்து எனக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா ஒரு ஜூஸும் பிளேட்டிங்கும் பண்ணலாம் பிளான் பண்ணியிருந்தேன். கணேஷ் எஸ் ஷெஃப் ஐ மிஸ் well good to thank you. ஐயோ I cut myself. he cut himself. ஒரு என்னோட சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்னால வந்து மோஸ்ட் ஆஃப் தம் என் பிளேட்டில் காணும். ஆக்சுவலி நான் நிறைய கொண்டு வந்தேன். தயிர் போல நினச்சேன், குக்கும்பர், அலோவேரா இது மாதிரி நிறையா போகணுன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் வந்து அந்த ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா அந்த டிசீனஸ்னால நான் உட்காந்துட்டேன். நீங்க ஏன் ஷெஃப் இருந்து உதவி கேட்க மாட்டீங்க? இல்ல லைட்டா கை கட் ஆயிடுச்சு. சோ அதை கண்டினியூ பண்ண முடியுமா இல்லன்னு தெரியல. ஓகே சோ அதனால தான் ஷெஃபோட கேட்கறேன். ஓகே சரி இப்போ கூப்பிடலாம்ல. இதுக்கு மேல நீங்க வந்து கூப்பிடணும்ல. யா 5 மினிட்ஸ் தானே இருக்கு. ஆமா ஓகே சரி இப்போ கூப்பிடுங்க. எஸ் ஹலோ ஷெஃப், கொஞ்சம் பிளேட்டிங்ல வந்து பண்ண முடியுமா ஷெஃப்? கேன் இந்த கையை நீங்க தூக்கி வச்சிட்டே இருங்க. சரி முதல்ல நீங்க கூப்பிடல. செரி டொமேட்டோ சூப் போடலாம். I do or you want to do? I do right? Okay, cool. Okay. சிம்பிளா செஞ்சு முடிச்சிருவோம். டைம் இல்லைல்ல. சுவை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்களே. ஹாலண்டைஸ் சாஸ். ஓகே. They will just cover. So அந்த egg கொஞ்சம் தெரியணும். Nice. Happy? Yeah, fine. Excellent. Okay. Done. Okay, time's up. முடிஞ்சது. Okay, stop cooking. Okay, hands up like that. Hands up. Okay. Well done. சரி ஷெஃப், இப்போ சுவைச்சு பார்க்கும் நேரம். நான் ஒரு சாண்ட்விச் அவலா செஞ்சேன். அதில் நான் ப்ளூபெர்ரி அப்புறம் ஸ்ட்ராபெர்ரி போட்டேன். சரி பரமேஷ், உங்களோட டிஷ்ஷை மறுபடியும் டிஸ்கிரைப் பண்ணுங்க. அது என்னோட மான்ஸ்டர் சாண்ட்விச், அப்புறம் அது என்னோட அவல் சாண்ட்விச், அப்புறம் இது என்னோட பொட்டேட்டோ நகெட்ஸ். ஓகே சரி, இப்போ சர்ச் பார்க்கலாமா சார்? ஓகே, வெரி குட். ஆல்ரைட், போலாம். இதெல்லாம் சாண்ட்விச்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன அது? சாண்ட்விச் வேஸ்ட் டைம்லா. ஸோ சீஸ் இருக்குது, டொமாட்டோ இருக்குது, பீனட் பட்டர், மேலே cucumber அண்ட் ப்ளூபெரிஸ். ஆமாம். ஓகே. நான் நினச்சேன் எனக்கு பீனட் பட்டர் என்று சொன்னீங்களே, நினச்சேன் எப்படி இந்த வெஜிடபிள் பீனட் பட்டரோ எப்படி வந்து மீட் பண்ணோன்னே. இப்போ உண்மையிலே நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. வெரி குட், வெரி வெல் டன், வெரி வெரி வெல் டன், வெரி நைஸ். அண்ட் லுக் இருக்குல்ல, இந்த மான்ஸ்டர் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, பயமாடி சாப்பிட்றதுக்கு முதல்ல. இப்போ அப்புறம் கடிச்சிட்டேன், மான்ஸ்டர் என்ன கடிச்சிட்டேன். இப்படியா? தேங்க்யூ. ஓகே, அடுத்தது பொட்டேட்டோ நகட். யா. ஓகே,
வாவ். Parmesh. Can I give you a hug? No, cannot. Very nice, huh? பார்க்குறவங்க சில இருப்பாங்க, நம்மள பொய் சொல்கிறோம், சின்ன பிள்ளைங்களுக்காக சொல்கிறோம். இது சின்ன பிள்ளைங்க செஞ்ச மாதிரியே இல்லை, உண்மையாக நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு அடல்ட் செய்கிற மாதிரி இருக்குது. வெரி டேஸ்டி. Yes, you see, சூப்பர் டேஸ்ட். நான் ட்ரை பண்ணும்போது பாருங்க. அந்த crunch. Very nice. So good. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஸ்பைஸ் இருக்குது. Fantastic. Perfect. உப்பு. வெரி குட் காம்பினேஷன். ரொம்ப நல்லா பொரிச்சிருக்கீங்க. அண்ட் எண்ணெயாவும் அதிகாலமா இல்ல. அதிகால எண்ணெயும் கிடையாது. So well done. Thank you. Very nice. ஓகே, எனக்கு கேள்வி இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் 1 கப். 2 பேரு யார் குடிக்கணும் ஆரஞ்சு ஜூஸை? அது நீங்களே டிசைட் பண்ணுங்க. நானே ஓகே ஷெஃப், நீங்களே குடிச்சிருங்க ஷெஃப். அவரு ஷெஃப் சொன்னா ஓகே, நீங்க குடிச்சி அவர் கையால புளிஞ்ச ஆரஞ்சு ஜூஸ் எப்படி இருக்கு? ஏதாவது ஆட் பண்ணீங்களா ஆரஞ்சு ஜூஸ்ல? இல்ல. ஓகே, சும்மா ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ். Very nice. Very nice. So cute. Thank you. அப்புறம் என்னோட அவள் நீங்க சாப்பிடுங்க. ஓ sorry, அவளை சாப்பிடணுமா? சரி, நான் சாப்பிடுறேன். இந்த அவல்ல என்ன வித்தியாசமா இருக்கு? அந்த அவள் ஒரு இந்த பாட்டு நான் அது ஒரு பிரெட். ஒரு பிரெட் சோ டோஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த பிரெட். ஓகே, சோ அந்த டோஸ்டட் பிரெட்டோ ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ். ஆமா. ஓகே. So nice. ரொம்ப நல்லா இருக்கு. Thank you so much, Parmesh. எனக்கு உங்க உணவுல அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஒரு ஹெல்த்தி வகையா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வித்தியாசமான காய்கறிகள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பழ வகைகள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கிடைக்கும் போது க்ரன்ச்சினஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதுக்கு மேலே பேச மாட்டாரா? அவர் சுற்றி சாப்பிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம இன்னொரு போட்டியால் பார்த்துக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. பிரியாஸ்ரீ, உங்களை பிரியாஸ்ரீ கூப்பிட எனக்கு மனசு வரல, செல்லக்குட்டி அப்படின்னு தான் வருது. எஸ் குட்டி. ஓகே, சரி நீங்க சொல்லுங்க, என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு? Pancake inside chocolate sauce and on top there's a banana. பனானா சாக்லேட் சாஸ் உள்ளார இருக்கு, பேன்கேக் வெளியே இருக்கு. ஓகே, சரி ட்ரை பண்ணிடலாமா? ஓகே. ஓகே, இது என்னது? Milo dinosaur. இப்போ நான் தான் அதை குடிப்பேன். நீங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டீங்க. ஷெஃப் நீங்க வெட்டுங்க, நான் எடுத்துக்கிறேன். ஓகே. வாவ், ஸ்டஃபிங் பாருங்க. ஒரு கஷ்டப்பட்டு வெட்டி இருக்காங்க. ஓகே, வா, வெரி நைஸ். ஸ்டஃபிங் பாருங்க, in between, right, the chocolate oozing out. And pancake ரொம்ப நல்லா இருக்கு. You clever girl, right? இது ஒரு லாவா கேக் மாதிரி. லாவா கேக், yes, correct. ஆமா. Wow. ஓகே, நான் ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், நல்லா வெந்திருக்கு. டெக்ஸ்சர் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் உள்ள வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுனால வெளியே வந்து கிரன்ச்சினஸ் இருக்கு, குட்டி குட்டி கிரன்ச்சினஸ் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷெஃப் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் நீங்கள் வந்து பேன் ஃப்ரை பண்ணி ஸ்டீம் பண்ணங்கள்ல, அதனால ரொம்ப டைன்ஸாக இருக்குது. பட் டேஸ்ட் நல்லா இருக்குது, சுவை ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாக்லேட்டு, இந்த பனானா, எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 விஷயம், சாக்லேட் அண்ட் பனானா. ஸோ வெரி நைஸ் டேஸ்ட். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், ஒரு பிரான்ச் இன் பிட்வீன் மாதிரி இருக்குது. வெரி நைஸ், குட் ஜாப். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, வெரி குட் ஜாப். கனிஷ், நீங்க உங்க டிஷ்ஷை டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து எக் பெனடிக் செஞ்சுருக்கேன் வித் 2 ways. ஒன் வந்து ஸ்மோக் சால்மன், இன்னொன்று டர்க்கி பேக்கனு. லைட்டாக அந்த டாப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆஸ்பராகஸும் செஞ்சுருக்கேன். ரைட், ஓகே. ஸோ வச்சு பார்க்கலாம் ஷெஃப். ஓகே, யூ கோ ஹெட். இந்த ஹாலிடேஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி செஞ்சீங்கன்னு.
ஹாலண்டே சாஸ் வந்து நான் ஒரு கிளாசிக்காகவே வந்து லைக் விஸ்க் யூஸ் பண்ணி செஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து அந்த எக் அண்ட் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து தண்ணி அண்ட் சால்ட் பெப்பர் பேப்ரிக்கெல்லாம் போட்டுட்டு விஸ்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கடைசியில் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணேன். ஓகே, வெரி குட். I'll try this one first. ஓகே. இது ஸ்மோக் சால்மன். இது வந்து ஒரு நல்ல அறிகுறி, ஒரு நல்ல போச்சேக். தேங்க்ஸ் ஷெஃப். ஸோ இது வந்துட்டு overcook, right? Yeah. ஸோ உங்கள் தண்ணி நல்லா பாயில் பண்ணணும், நிறைய உப்பு போடணும், கொஞ்சம் உப்பு போடணும், கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் ஊற்றணும், நல்லா வீஸ் பண்ணிவிட்டு ஒன்றா ட்ராப் பண்ணுங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து குக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக எடுத்துடலாம். மெதுவாக போட்டு குக் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ஒன் திங். இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து என்னென்னு தெரியல, அப்போ என்னால் வந்து அந்த ஹை ஹீட்னு கொண்டு வர முடியல, ஏன்னு தெரியல. ஸோ நான் மேனேஜ் பண்ணி ட்ரை பண்ணும்போது அது என் வாட்டர் பாயிலே ஆகலை. ஸோ அந்த ஹீட்டுனால எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எக்கு வந்து வந்து ஓவர் குக் ஆயிடுச்சு. ஆனால் செகண்ட் எக் வந்து நான் ஏற்கனவே பாயில் ஆகி நல்லா வந்ததுனால நான் திருப்பி அந்த எக்கு போடும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு அடுத்த எக்ஸ் வந்து அது வந்து நல்லா ரன்னியாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா போச்ட் எக் நான் வந்து ஆக்சுவலி எடுத்துருக்கணும் ஏர்லியாகவே, ஏன்னா வந்து நான் வந்து ஹீட் கம்மி அதனால ஏர்லியாகவே எடுத்துகிட்டு நான் போட்டனால இது வந்து ஒரு அண்டர் குக்னால அந்த ஸ்டில் அந்த ரன்னினஸ் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்து நீங்கள் செஞ்சது எல்லாமே பர்ஃபெக்ட், எண்டிங்கில் மட்டும் வந்து எஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வர. ஓகே. ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்துட்டு ஏர்லியாக நீங்கள் ஹெல்ப் கட்டுங்கன்னா நான் வந்து உங்களை இந்த இடத்த க்ளீன் பண்ண சொல்லியிருப்பேன், எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஜுரிலாம் நடக்காது. ஸோ நீங்கள் வேலை செய்யும்போது வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வேலை செஞ்சீங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் நடக்காது. ஷெஃப் இப்படி மாட்டுறீங்க, நல்லா இருக்கா இல்லை? இப்படி நீங்கள் செய்கிறத நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் பார்க்கவே இல்லை. இந்த உணவு வந்துட்டு என் முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் நம்பவே மாட்டேன். வந்து ஒரு 12 years, நீங்கள் 12 years 12-year-old boy செஞ்சது நான் நம்பவே மாட்டேன். Really? Even a 16-year-old boy in a school, right, trained school, right, will be very difficult to do a poached egg like this and the hollandaise sauce. Perfectly done. Well done, Kanesh. Thank you, chef. But the only thing I must tell you is clean while you go. Yeah, chef. Everything be perfect. Yes, Thank you. chef. I understand. Very, very good. Very, very good. பிளேட்டிங் டைமில் தான் வந்து எனக்கு கட் பண்ணதுனால எனக்கு நான் வந்து நான் என்னோடய பிளேட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக பிக்சரைஸ் பண்ணியிருந்தேன். இது விட ஒரு லைக் மெனி டூல்ஸ் யூஸ் பண்ணி ஈவன் அலோவேரா இந்த மாதிரி ஜூஸ்லாம் ஆட் பண்ணி போட தான் பிளான் பண்ணியிருந்தேன். வந்து நான் 10 நிமிடங்கள் இருக்குது, 5 நிமிடங்கள் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் ஆல் த வே உதவி கேட்கவே இல்லை, ஏன்? ஏன்னா வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டில் தெரிஞ்சாதான் வந்து ஓகே கடைசியில் தான் வந்து எல்லாமே என் பிளேட்டிங் ஆரம்பிப்போம்ல. ஸோ லாஸ்ட் டச்சஸ் ஆட் பண்ணால் தான் வந்து அந்த டேஸ்ட் இன்னும் இருக்கும். இப்போ நான் முதல்ல கேட்டிருந்தேன்னா அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிளேட்டிங்கில் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நான் வந்து இந்த பண்ணுறதுலேருந்து. ஸோ வந்து இப்போ நான் முதல்ல கேட்டேன், அப்போ பிளேட்டிங் டைமில் என்னால் கேட்க முடியாது. ஆனால் 2 வாய்ப்புகள் இருந்ததே. ஆக்சுவலி நான் வந்து வேறு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஹாலண்டேஸ் சாஸ்க்கு முதல்ல, ஆனால் டக்குன்னு வந்து டைம் கம்மியாக என்ன கேள்விப்பட்டதுலேருந்து நான் டக்குன்னு வேலை செஞ்சுட்டு அந்த கேள்வி கேட்குறதே மறந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே, இப்போ பரவாயில்ல, உங்களோட டிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் யூ ஓகே நவ். ஓகே குட். என்ன ஷெஃப் ரொம்ப 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 நன்றி கணேஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த கட் பண்ணும்போது நான் ஆக்சுவலி வந்து சின்ன நைஃப் தான் எடுத்துருக்கணும். நான் ஒரு மீடியம் சைஸ் நைஃப் எடுத்ததுனால அதை ஆக்சிடெண்ட்டாக என் கையில் கட் பண்ணிட்டேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய பிளேட்டிங்கில் நான் என்னென்னலாம் எதிர்பார்த்தேன்னா அதில் என் எக்ஸ்பெக்டேஷனுக்கு அது வரல. ஸோ கண்டிப்பாக அடுத்த ரவுண்ட் 2க்கு நான் கண்டிப்பாக வந்து இதை விட ஒரு ஹையர் எஃபர்ட் நான் கொடுப்பேன். சுட்டி சமைச்சிட்டாங்க, நாங்களும் அதை சுவைச்சு பார்த்துட்டோம். இப்போ ரிசல்ட் சொல்லும் நேரம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். தயாரா? தயார். ரெடி? ரெடி. வா, இவர் ரொம்ப தயாரா இருக்காரு. ஓகே, இந்த ரவுண்ட்ல எலிமினேஷன் கிடையாது. எலிமினேஷன் கிடையாது. யாரும்
ஓகே நீக்கப்பட போறது இல்ல. Yes. Really? ஆமா, நிஜமா நான் போய் சொல்றலாம். இல்ல நிஜமா. ஓகே, எலிமினேஷன் கிடையாது. எல்லாருமே ரவுண்ட் 2க்கு போக போறீங்க. சரியா? ஆனால் ஓகே, நாங்க உங்களை வரிசைப்படுத்த போறோம். அதாவது ரேங்க் பண்ண போறோம். ஓகே, ரேங்க் 1 2 3. சரியா? மூன்றாவது இடத்துல வந்தவங்களுக்கு அடுத்த ரவுண்ட்ல எக்ஸ்ட்ரா போனஸ் டைம் கிடையாது. ஸோ உங்களுக்கு 1 hour தான் கொடுக்கப்படும். நீங்க 1 hourல சமைச்சு முடிக்கணும். இரண்டாவது ரேங்கிங்ல வந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 minutes கிடைக்கும். ஸோ 1 hour 5 minutes. முதல் இடத்துல வந்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 minutes. புரியுதா? ஓகே, இந்த எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் உங்களை கண்டிப்பா அடுத்த ரவுண்ட்ல உதவி செய்யும். சரியா? சரி. ஓகே, ஸோ நல்ல விஷயம் சொல்லிட்டேன். இப்போ ரேங்கிங்கை பார்த்துடலாமா? ஓகே ஓகே ரேங்கிங் சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி ஆகணும், ரிசல்ட்ஸ் எல்லாம் ஷெஃப் கையில தான். ஓகே, அவர் தான் வந்து நீங்க செஞ்ச விஷயங்கள், நீங்க எப்படி சமைச்சீங்க, எப்படி உங்களோட கிளீனினஸை மெயின்டைன் பண்ணீங்க, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சரியா உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுத்துருக்காரு. மூணாவது வந்தீங்கன்னா அடுத்த தடவை நல்லா முயற்சி செய்யணும். கிளீனினஸை கொஞ்சம் பார்த்துக்கணும், டைமிங் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது எழுதுனா உங்களுக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 5 நிமிஷத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். அந்த 5 நிமிஷத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணணும். 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்களே, அது வந்து பிக் ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா வந்து 10 நிமிஷத்தில் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா டிஷ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, கேட்போம். ஓகே, தயாரா? சரி, மூன்றாவது இடம், தேர்ட் ரேங்கிங், கணேஷ். ஓகே, அப்படின்னா செகண்ட் இவங்கள ஒருத்தர் தான். இரண்டாவது ரேங்கிங் நல்லா இருக்கும், பிரியாஸ்ரீ. அப்புறம் முதல் இடத்துல ஓகே, உங்களுக்கு இது டான்ஸ் வீடியோ டான்ஸ் பண்ணணும். நீங்க தூக்கிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுங்க. ஒரு டான்ஸ் பண்ணுங்க. குட் ஜாப். ஓகே, அப்பனா நீங்க இப்ப பங்கெடுத்தது ரவுண்ட் 1. ரவுண்ட் 2ல பரமேஷ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 minutes. பிரியாஸ்ரீ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 minutes. கரெக்ட். கணேஷ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடையாது. ஆனா 1 hourல நீங்க கண்டிப்பா செஞ்சிருவீங்க எனக்கு தெரியும். சரியா? வெல் டன். நீங்க எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்லா செஞ்சீங்க. உங்களை பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் கைத்தட்டு கொடுப்போம். வெரி குட். சுட்டி சமைக்கிறத பார்த்து எனக்கே விறுவிறுத்து போயிடுச்சு. அடுத்த ரவுண்ட்ல இன்னும் 3 போட்டியாளர்கள் வர போறாங்க. அவங்க எப்படி சமைக்க போறாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வசந்தம் ஜூனியர் ஷெஃப்.